அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம மேக்ஸ் வீடியோ கிளாஸ்ல இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நமக்கு சம்ஸ் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 ஃபார்முலாஸ் இருக்கு. ஜஸ்ட் இந்த 5 ஃபார்முலாஸை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க போதும். ஏன்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்றதை விட ரேஷியோ மெத்தட் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்ம சம்ஸை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரேஷியோ மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு ஒரு வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் சேமா தான் இருக்கும். அடுத்து 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொன்னா அந்த இடத்துல மட்டும் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் டிஃபரன்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு எத்தனை ஆண்டுக்கு கால்குலேட் சொல்லியிருக்காங்களோ அதோட வேல்யூவை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்து மேல இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்க பிளஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நமக்கு மேல 1 மட்டும் தான் இருக்கு, ஸோ அப்படியே கீழே எழுதிக்கலாம். அடுத்து 3 ஆண்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொன்னா என்ன ஆண்டு சொல்லியிருக்காங்களோ அதோட வேல்யூவை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்து மேல இருக்கக்கூடிய 2 வேல்யூஸும் பிளஸ் பண்ணும் போது 3 கிடைக்கும். அடுத்து ஃபைனலா 1 தான் இருக்கு. அடுத்து 4 ஆண்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொன்னா என்ன ஆண்டு சொல்லியிருக்காங்களோ அதோட வேல்யூவை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்து மேல இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பிளஸ் பண்ணும்போது 6 கிடைக்கும். அடுத்து 2 நம்பர்ஸ் பிளஸ் பண்ணா 4 கிடைக்கும். ஃபைனலா 1. அடுத்து அதுவே 5 ஆண்டுக்கு கேட்டாங்கன்னா எந்த நம்பர் சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்து மேல இருக்கக்கூடிய 2 பிளஸ் பண்ணா 10 கிடைக்கும். அடுத்து 2னா 10, அடுத்து 2னா 5 கிடைக்கும். ஃபைனலா 1. அவ்வளவுதான். ஸோ நம்ம இதே போலதான் எத்தனை ஆண்டுக்கு கேட்டாலும் இப்படியே கால்குலேட் பண்ணிட்டே போகணும். ஆனா இவ்வளவு தூரம் கால்குலேட் பண்ணணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை. ஜஸ்ட் நமக்கு 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல் சம்ஸும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 2 வருஷத்துக்கு பார்த்துட்டோம்னா 2:1. அடுத்து 3 ஆண்டுக்கு பார்த்துட்டோம்னா 3:3:1. ஜஸ்ட் இந்த நம்பர்ஸை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணாலும் ஓகே, இல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஓகே, நம்ம டைரக்டா சம்ஸை சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம். ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டு போதுமுறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 ஆண்டுகளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 ஆண்டுகளுக்கான ரேஷியோ பார்த்துட்டோம்னா 2:1. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாமா? நமக்கு 5000க்கு 12% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா இந்த 2 அடிச்சிடலாம். 50 12ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்னா 500 கிடைக்கும். அடுத்து 2 டைம்னா 100. அப்ப டோட்டலா 600 ஆச்சா? அடுத்து கிடைச்ச 600க்கு மறுபடியும் 12% கால்குலேட் பண்ணணும். 2 அடிச்சிடலாம். 6ஆல 12 மல்டிபிள் பண்ணா 10 டைம்னா 60, 2 டைம்னா 12, அப்ப டோட்டலா 72. ஓகே, இப்ப பாத்துட்டோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா 2ஆல 600 மல்டிபிள் பண்ணணும். அடுத்து 1ஆல இந்த 72 மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ண இங்க 1200 கிடைக்கும். இங்க 1ஆல 72 மல்டிபிள் பண்ணா 72 கிடைக்கும். அப்ப டோட்டலா பார்த்துட்டோம்னா 1772. அவ்வளவுதான். ஸோ நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 1772. ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். 5% வருட வட்டி வீதத்தில் ரூபாய் 7200க்கு 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு 2 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப ரேஷியோ கான்செப்ட் படி 2 வருஷத்துக்கு 2:1. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணிடலாமா? 7200க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? இந்த ஜேவுக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 2ஆல 720 டிவைட் பண்ணும்போது நமக்கு 360 கிடைக்குமா? ஸோ 720 நம்ம 2ஆல கேன்சல் பண்ணா 360 கிடைக்கும். அடுத்து கிடைச்ச 360க்கு மறுபடியும் 5%.
ஸோ இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 2ஆல 36 டிவைட் பண்ணா நமக்கு 18 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? 2ஆல 360 மல்டிபிள் பண்ணணும். 1ஆல 18 மல்டிபிள் பண்ணணுமா? ஸோ மல்டிபிள் பண்ணா பார்த்துட்டோம்னா 720 கிடைக்குமா? அடுத்து 1ஆல 18 மல்டிபிள் பண்ணா 18 தான் கிடைக்கும். அப்ப டோட்டலா 738. அவ்வளவுதான். நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கான கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 738. இதுவே நமக்கு டோட்டல் அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்த சார். ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. மறுபடியும் நமக்கு 2 வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 2 சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதவே நீங்க மாடலா வச்சு நீங்க இந்த சம்ம பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நமக்கு 2 வருஷத்துக்கு ரேஷியோ மெத்தட் படி 2:1. ஓகே, பார்த்துட்டோம்னா 2:1 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 4000க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 2ஆல 400 அடிச்சோம்னா 200 கிடைக்குமா? அடுத்து 200க்கு மறுபடியும் 5% கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 கேன்சல் பண்ணா 2 டைம். 2ஆல 20 அடிச்சோம்னா 10 கிடைக்குமா? இப்ப 2ஆல 200 மல்டிபிள் பண்ணா 400 கிடைக்கும். 1ஆல 10 மல்டிபிள் பண்ணா 10 தான் கிடைக்கும். அப்ப டோட்டலா 410. நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு 410 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். ஒரு ஆண்டு வட்டி 4% என ரூபாய் 50,000 வங்கியிலிருந்து கடனாக பெற்றால் ஆண்டுக்கு ஒருமுறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டு கழித்து அவர் செலுத்த வேண்டிய கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ரேஷியோ மெத்தட் படி பார்த்துட்டோம்னா 2 வருஷத்துக்கு 2:1 அப்படியே எடுத்துக்கலாம். 50,000க்கு நம்ம 4% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். 50 4ஆல மல்டிபிள் பண்ணா 200 கிடைக்குமா? சார் 5,000 கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ 50,000க்கு 4% கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்ப எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். 500 4ஆல மல்டிபிள் பண்ணா 2000 கிடைக்குமா? அடுத்து 2000க்கு மறுபடியும் 4%. ஸோ 2 ஜேக்கு 2 அடிச்சிடலாம். 20 4ஆல மல்டிபிள் பண்ணா 80 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ அப்ப 2ஆல 2000 மல்டிபிள் பண்ணா 4000 கிடைக்கும். அடுத்து 1ஆல 80 மல்டிபிள் பண்ணா 80 தான் கிடைக்கும். அப்ப டோட்டலா 4080. நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 4080. ஓகே, அடுத்த சம். ஸோ கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டு அடுத்த ரேஷியோவால மல்டிபிள் பண்ணும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம். ரூபாய் 50,000 அசலுக்கு 14% வட்டி வீதத்திற்கு 2 ஆண்டுகளின் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ரேஷியோ மெத்தட் படி 2 வருஷத்துக்கு 2:1. சேம் அதே கான்செப்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணாதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. நம்ம ஒரே மாடல் தான் ஒரு 4 சம் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இந்த கான்செப்டை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்ப பார்த்துட்டோம்னா நம்ம 50,000க்கு 16% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த 2 ஜேக்கு 2 ஜே அடிச்சிடலாம். 500 நம்ம 16ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 10 தனியா மல்டிபிள் பண்ணிக்கலாம், 6 தனியா மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 5ஆல 10 மல்டிபிள் பண்ணா 50 கிடைக்கும். அப்ப 500 பண்ணும்போது நமக்கு 5,000 கிடைக்குமா? அடுத்து 5ஆல 5 மல்டிபிள் பண்ணா 25 கிடைக்கும். அப்ப 500னா 2500. அப்ப 6 டைம்னா 3000 கிடைக்குமா? ஸோ 5000 30 அவ்வளவுதான். ஸோ டோட்டலா 8,000 ஆச்சா? அடுத்து கிடைச்ச 8,000க்கு மறுபடியும் 16%. ஜஸ்ட் இந்த 2 ஜேக்கு 2 ஜே அடிச்சிடலாம். 8ஆல 16 மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்?
பார்த்துட்டோம்னா 10 டைம்னா 880 கிடைக்கும். அடுத்து 6 டைம்னா 5×8 40, 6×8 48. அப்ப டோட்டலா 128 தான். ஸோ 800க்கு கால்குலேட் பண்ணிட்டோம், நமக்கு 8000 இல்லையா? ஸோ அப்போ 8000 ஜஸ்ட் அதுக்குள்ள ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். ஏன்னா 8000க்கு நம்ம 14% கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் 2 அடிச்சிடலாம். 80 10ஆல மல்டிபிள் பண்ணா 800 கிடைக்கும். அடுத்து 6ஆல மல்டிபிள் பண்ணணும். 5×8 40, 6×8 48. அப்ப 480. அப்ப டோட்டல் 1780. ஸோ அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணணும்? 2ஆல இந்த 8000 மல்டிபிள் பண்ணணும். 1ஆல இந்த 1780 மல்டிபிள் பண்ணணும். அப்ப பார்த்துட்டோம்னா 14000 கிடைக்கும். அடுத்து 1ஆல 1780 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப டோட்டலா 17780. நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 17780. ஓகே, அடுத்த சம். ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போதில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு 2 வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு 2:1 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாமா? நமக்கு 3200 சொல்லியிருக்காங்க, என்ன 2.5% சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2.5% கால்குலேட் பண்றதை விட இந்த வேல்யூ நம்ம 10ஆல மல்டிபிள் பண்ணா 25 கிடைக்கும். அதே போல 100 10ஆல மல்டிபிள் பண்ணா 1000 கிடைக்குமா? ஏன்னா நம்ம 2.5 டிவைட் பை 100 கால்குலேட் பண்ணும்போது நம்ம கன்ஃபியூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால மேல இருக்கக்கூடிய வேல்யூ 10ஆல மல்டிபிள் பண்ணலாம். அதே போல கீழே இருக்கக்கூடிய வேல்யூ 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது 1000 கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இப்ப நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சால்வ் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா இந்த இந்த வெண்டேஜ் அடிச்சிடலாமா? அடுத்து 25 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு 5 டைம் கிடைக்கும். 10 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு 2 டைம் கிடைக்கும். 2ஆல 32 டிவைட் பண்ணா நமக்கு 16 கிடைக்கும். 16 5ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்னா 50, 6 டைம்னா 30. அப்ப பார்த்துட்டோம்னா 80. அடுத்து 80க்கு மறுபடியும் 25%. ஓகேவா? அடுத்து இந்த ஒரு ஜீரோக்கு எந்த ஜீரோ அடிச்சிடலாம்? 25ஆல 100 டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்குமா? 4ஆல 8 அடிச்சோன்னா 2 டைம் கிடைக்கும், அவ்வளவுதான். இப்ப மல்டிபிள் பண்ணிடலாமா? 2ஆல 80 மல்டிபிள் பண்ணா 160 கிடைக்கும். 1ஆல 2 மல்டிபிள் பண்ணா 2 தான் கிடைக்கும். அப்ப டோட்டலா 162. சோ நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 162. ஓகே, அடுத்த சம். ரூபாய் 75,000க்கு 3 வருடங்களுக்கு 12% வட்டி வீதம் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம் நம்ம 2 வருஷத்துக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்ப நமக்கு 3 ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேசிய மெத்தட் படி 3 ஆண்டுக்கு 3:3:1 அவ்வளவுதான். சேம் அதே போல நீங்க தனித்தனியா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை 3:3:1 கூட மல்டிபிள் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ நமக்கு 25,000க்கு 12% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த 2 அடிச்சிடலாம். 250 12ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 10ஆல மல்டிபிள் பண்ணா 2500 கிடைக்கும். அடுத்து 2ஆல பண்ணும்போது 500 கிடைக்கும். அப்ப டோட்டலா 3000. அடுத்து கிடைச்ச 3000க்கு மறுபடியும் 12% கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த 2 அடிச்சிடலாம். 30 10ஆல மல்டிபிள் பண்ணா 300 கிடைக்கும். 2 டைம்னா 60. அப்ப 360 தான். அடுத்து கிடைச்ச 360க்கு மறுபடியும் 12% கால்குலேட். ஜஸ்ட் இந்த அடிச்சிடலாம். அடுத்து இப்ப நம்ம 10ஆல இந்த வேல்யூஸை டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்றதை விட நீங்க டைரக்டா 36 12ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 10ஆல டிவைட் பண்ணிடுங்க. அதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப 36 12ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்னா 360 கிடைக்கும். அடுத்து 2 டைம்னா 72. அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்துட்டோம்னா 70 470 432 கிடைக்குமா?
அடுத்து ஃபைனலா 10ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணா 43.2 கிடைக்கும். அவ்வளவுதான். ஜஸ்ட் 432 நம்ம 10ஆல டிவைட் பண்ணும்போது 43.2 கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க நமக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அடுத்து மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ 3ஆல 3000 மல்டிபிள் பண்ணா 9000 கிடைக்கும். அடுத்து 3ஆல 360 மல்டிபிள் பண்ணா நமக்கு 900, அடுத்து ஒரு 180, 1080 கிடைக்குமா? அடுத்து 1ஆல 43.2 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஜஸ்ட் இப்ப டோட்டல் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா 1080, அதாவது 9000 கூட 1080 ஆட் பண்ணும்போது 1080 ஆகிடும். அடுத்து 43 ஆட் பண்ணா 123.2. அப்ப 10,123.2. அவ்வளவுதான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 10,123.2. ஓகே, அடுத்து ரூபாய் 3000க்கு 10% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஆண்டு போகும்போது வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு 3 ஆண்டு சொல்லியிருக்காங்க. அப்ப வேசியர் மெத்தட் படி 3 ஆண்டுக்கு 3:3:1. அவ்வளவுதான். ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இப்ப கால்குலேட் பண்ணிட்டா போதும். நமக்கு 3000க்கு 10% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணா போதும். அடுத்து உங்களுக்கு 30 கிடைக்கும், அடுத்து 3 கிடைக்கும். ஏன்னா நமக்கு 10%னா ஒரு ஜீரோ மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டா போதும். மறுபடியும் 30%, 30க்கு 10% கால்குலேட் பண்ணா நமக்கு 3 தான் கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் பண்ணிடலாமா? 3ஆல 300 மல்டிபிள் பண்ணா 900 கிடைக்கும். 3ஆல 30னா 90 கிடைக்கும். 1ஆல 3 மல்டிபிள் பண்ணா 3 தான் கிடைக்கும். அப்ப டோட்டலா 993. நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 993. ஓகே, அடுத்த சம். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான முறையில் ரூபாய் 15,675க்கு ஆண்டு வட்டி வீதம் 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 3 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க. வேசியர் மெத்தட் படி 3:3:1. ஸோ ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ 3 ஆண்டுக்கு எப்படி சால்வ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு 3 சம் பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சேம் அதே கான்செப்ட் படி நீங்க இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா வேசியவால மல்டிபிள் பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு 15,625 சொல்லியிருக்காங்க. 8%. ஓகே, கால்குலேட் பண்ணிடலாமா? சரி, இப்ப பார்த்துட்டோம் நமக்கு வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஃபைனலா 100ஆல டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லயே 100ஆல இந்த 15,625 டிவைட் பண்ணிடலாமா? ஸோ டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 10ஆல டிவைட் பண்ணா 62.5 கிடைக்கும். அடுத்த 100ஆல டிவைட் பண்ணும்போது 6.25 கிடைக்குமா? அதாவது 156.5 கிடைக்கும். ஜஸ்ட் 100ஆல டிவைட் பண்ணும்போது 156.25. இதை நம்ம இப்ப 8ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 100 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 50 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 6 தனியா மல்டிபிள் பண்ணலாம், அடுத்து 0.25 தனியா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 8ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 100 நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணா 800 ஆகும். அடுத்து I8 40, அப்ப 400 கிடைக்கும். அடுத்து I8 40, R8 48. அடுத்து 0.25 நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 4 டைம் 1 கிடைக்கும். 8 டைம்னா 2 கிடைக்குமா? அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சு பார்த்துட்டோம்னா 1200. அடுத்து 48, 50 ஆச்சா? அப்ப டோட்டலா 1000. ஸோ டோட்டலா 1250 கிடைக்கும். அடுத்து கிடைச்ச 1250க்கு மறுபடியும் 8% கால்குலேட் பண்ணணும். ஸோ 8% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜோ அடிச்சிடலாம். அடுத்து இப்ப 10ஆல இது டிவைட் பண்றதை விட பார்த்துட்டோம்னா 2ஆல் டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்கும். 10 2ஆல் டிவைட் பண்ணா 5 டைம் கிடைக்கும். ஸோ 5ஆல 125 டிவைட் பண்ணா 25 கிடைக்கும். 25 4ஆல மல்டிபிள் பண்ணா 100 கிடைக்குமா? அவ்வளவுதான். அடுத்து கிடைச்ச 100க்கு மறுபடியும் 8%. ஸோ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் 8 மட்டும்தான். அவ்வளவுதான். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. அடுத்து மல்டிபிள் பண்ணிடலாமா? 3ஆல
1150 1750 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 3750 கிடைக்குமா? அடுத்து 3 மல்டிபிள் பண்ணா 300 கிடைக்கும். அடுத்து 8 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ. அப்ப டோட்டலா 4058. அவ்வளவுதான் நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அதனால கூட்டு வட்டி மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். ஸோ நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 4058. ஓகே, அடுத்த சம். ராம்லால் என்பவர் ரூபாய் 8000 15% கூட்டு வட்டி தரும் ஒரு நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தார் எனில் 3 ஆண்டுகளில் அவருக்கு என்ன கூடுதல் தொகை கிடைக்கும், மேலும் அவருக்கு கிடைக்கும் வட்டி தொகை கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டோட்டல் அமௌண்ட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அடுத்து வட்டியும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 ஆண்டு சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுக்கு 3:3:1. ஸோ அப்படியே எடுத்து எழுதி சால்வ் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு 8000 சொல்லியிருக்காங்க. 8000க்கு 15% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 15 5ஆல டிவைட் பண்ணா 3 டைம் கிடைக்கும். 10 5ஆல டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 2ஆல 800 டிவைட் பண்ணா 400 கிடைக்கும். 400 3ஆல மல்டிபிள் பண்ணா 1700 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 1700க்கு மறுபடியும் 15%. ஜஸ்ட் இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 15 அடிச்சோம்னா 3 டைம், 10 5ஆல அடிச்சா 2 டைம் கிடைக்கும். 2ஆல 120 டிவைட் பண்ணா 60 கிடைக்கும். 60 3ஆல மல்டிபிள் பண்ணா 180 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 180க்கு மறுபடியும் 15%. சோ பாத்துட்டோம்னா இந்த ஒரு ஜேக்கு இந்த அடிச்சிடலாம். 5ஆல 15 டிவைட் பண்ணா 3 டைம், 10 5ஆல அடிச்சா 2 டைம், 2ஆல 18 அடிச்சா 9 கிடைக்கும். 9 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது 18 27 கிடைக்குமா? அவ்வளவுதான். சோ இப்ப நமக்கான இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப மல்டிபிள் பண்ணிடலாமா? 3ஆல 1700 மல்டிபிள் பண்ணா 3600 கிடைக்குமா? அடுத்து 3ஆல 180 மல்டிபிள் பண்ணும்போது ஒரு 300 ஒரு 240, அப்ப 540. அடுத்து 1ஆல 27 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஜஸ்ட் டோட்டல் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா 3600 5167 கிடைக்குமா? சரி, 3600 கூட 500 ஆட் பண்ணும்போது 4000 கிடைக்கும். அடுத்து 40 கூட 77 ஆட் பண்ணா 4067 கிடைக்கும். ஸோ 4167. அவ்வளவுதான். ஸோ நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 4167. நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா கூடுதல் தொகை கிடைக்கும், மேலும் அவருக்கு கிடைக்கும் வட்டி தொகை கேட்டிருக்காங்க. அதாவது கூட்டு வட்டியும் கேட்டிருக்காங்க, அடுத்து டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கிடைச்ச இன்ட்ரெஸ்ட பிரின்சிபல் கூட ஆட் பண்ணணுமா? ஸோ நமக்கு பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 8000 சொல்லியிருக்காங்க. அப்ப கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 4167. அப்ப ரெண்டுமே ஆட் போது நமக்கு 12167 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோவால நீங்க மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நீங்க பிரின்சிபல் கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்ப நமக்கு ஆண்டு பேஸ் பண்ணி கொடுத்தா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ஈஸியா பார்த்துட்டோம். இப்ப அரையாண்டு பேஸ் பண்ணி கொடுத்தா எப்படி பண்ணணும்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். ரூபாய் 8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓராண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனா அரையாண்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா எப்பவுமே ஆண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அரையாண்டுக்கு கால்குலேட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்க 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா அரையாண்டுன்னா நமக்கு 6 மந்த். ஸோ அப்ப நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 1 இயர் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 இயருக்கு 12 மாசம். அரையாண்டு கால்குலேட் பண்றதுனால நீங்க நம்பர் ஆஃப் இயர்ஸை 6ஆல டிவைட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஸோ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2 கிடைக்கும். இப்ப நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 கிடைச்சிருக்கு. அப்ப 2 வருஷத்துக்கு நம்ம கூட்டு வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரேஷியோ மெத்தட் படி 2:1. சேம் கான்செப்ட் படி இப்ப இந்த சம்மா சால்வ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ரேஷியோ மெத்தட் படி இப்ப நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 2 கிடைச்சிருக்கு.
அப்ப 2 வருஷத்துக்கு 2:1 மெத்தட் யூஸ் பண்ணணுமா? அவ்வளவுதான். சோ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா நம்ம ஆண்டுக்கு 10% சொல்லியிருக்காங்க. அப்ப அரையாண்டுக்கு சால்வ் பண்றதுனால நம்ம கொடுக்கக்கூடிய வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்ப 10% 2ஆல டிவைட் பண்ணா 5% கிடைக்குமா? ஜஸ்ட் இப்ப 5%க்கு மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா போதும். அவசரப்பட்டு நீங்க 10% கால்குலேட் பண்ணிடக்கூடாது. ஸோ 8,000க்கு 5% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 எட்டுனா 2 டைம் கிடைக்கும். 2ஆல 800 அடிச்சோம்னா 400 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 400க்கு மறுபடியும் 5%. ஜஸ்ட் இந்த ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 5ஆல 10 எட்டுனா 2 டைம். 2ஆல 40 அடிச்சோம்னா 70 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 2ஆல 400 மல்டிபிள் பண்ண 800 கிடைக்கும். 1ஆல 70 மல்டிபிள் பண்ண 70 தான். அப்ப டோட்டலா 870 தான். அவ்வளவுதான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னா டைரக்டா ஆண்ட பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப அரையாண்ட பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ அரையாண்ட பேஸ் பண்ணி கொடுத்தா நீங்க வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட நீங்க 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸை நீங்க 6ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு அரையாண்ட பேஸ் பண்ண சொல்லி சால்வ் பண்ணி அரையாண்ட பேஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அரையாண்டுன்னா நமக்கு 6 மாசம், நமக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். ஸோ அப்போ 12 மாசத்தை 6ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம்னா 2 கிடைக்கும். அப்போ 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கால்குலேட் பண்றதுக்கு நம்ம 2:1 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அதே கான்செப்டை இங்க அப்ளை பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டா போதும். ஓகே, அடுத்த சம். மகேஷ் என்பவர் ரூபாய் 5,000 12% வட்டி வீதத்தில் ஓராண்டுக்கு முதலீடு செய்தார். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஆண்டின் இறுதியில் அவர் பெரும் தொகையை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு பார்த்துட்டோம்னா 1 இயருக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அரையாண்ட பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அரையாண்ட பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண சொன்னா என்ன சொல்லியிருக்கோம்? வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்க 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப பார்த்தோம்னா 6% கிடைக்குமா? அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம 6ஆல டிவைட் பண்ணணும். நமக்கு ஓராண்டுக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப 6ஆல டிவைட் பண்ணா நமக்கு 2 டைம் கிடைக்குமா? அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 கிடைச்சதுன்னா ரேஷியோ மெத்தட் படி 2:1 தான். அவ்வளவுதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாமா? இப்ப 5,000க்கு 6% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஸோ நீங்க அவசரப்பட்டு 12% கால்குலேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா ஆண்டுக்கு 12%. அப்ப அரையாண்டுக்கு சால்வ் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல நீங்க டிவைட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த 2 அடிச்சலாம். 50 6ஆல மல்டிபிள் பண்ணணும். 5 30. அப்ப 50னா 300 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 300க்கு மறுபடியும் 6%. ஜஸ்ட் 2 அடிச்சலாம். 3ஆல 6 மல்டிபிள் பண்ணா 18 கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ 2ஆல 300 மல்டிபிள் பண்ணா 600 கிடைக்கும். 1ஆல 18 மல்டிபிள் பண்ணா 18 தான். அப்போ டோட்டலா 618. அவ்வளவுதான். நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா ஆண்டின் இறுதியில் அவர் பெரும் தொகையை காண்பு சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? கிடைச்ச இன்ட்ரெஸ்ட பிரின்சிபல் கூட ஆட் பண்ணணுமா? ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 618 கிடைச்சிருக்கு. அது பிரின்சிபல் பார்த்துட்டோம்னா 5,000. அப்ப 2 ஆட் பண்ணா 5,618 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். சேம் தனி வட்டியில நம்ம டோட்டல் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அதே போலதான். ஓகே, அடுத்த சம். அசல் ரூபாய் 4,000 ஆண்டு வட்டி வீதம் 5%, ஓராண்டு என அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் இதன் கூட்டு வட்டியை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, ஓராண்டுக்கு சொல்லியிருக்காங்க, அரையாண்டு பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணணும். நமக்கு 5% கொடுத்திருக்காங்க. 2ஆல டிவைட் பண்ணா 2.5% கிடைக்குமா? அடுத்து நமக்கு 1 இயர் சொல்லியிருக்காங்க. அடுத்து அரையாண்டு பேஸ் பண்ணி, அப்போ அரையாண்டுன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 2 கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துக்கோங்க 2 ஆண்டுகள். அப்போ ரேஷியோ மெத்தட் படி 2:1 அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணும்போது ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஒரு மாடல் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்த மாடல் அதே போல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
ஓகே, இப்போ 4000க்கு 2.5% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஸோ நமக்கு பிரின்சிபல் 4000 சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2.5%. இப்போ நம்ம 2.5% கால்குலேட் பண்றதை விட கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் நீங்க 10ஆல மல்டிபிள் பண்ணா 25 கிடைக்குமா? அதே போல 100ம் 10ஆல மல்டிபிள் பண்ணி 1000 கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இந்த ஒரு ஜேக்கு இந்த ஜே அடிச்சிடலாம். 75ஆல 100 டிவைட் பண்ணா 4 டைம் கிடைக்குமா? 4ஆல இந்த 400 டிவைட் பண்ணா 100 கிடைக்கும். அடுத்து கிடைச்ச 100க்கும் மறுபடியும் 25%. அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த வச்சு இந்த வச்சு அடிச்சிடலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த வச்சுக்கு இந்த அடிச்சு, அதாவது 2 கேன்சல் பண்ணிடலாம். 10ஆல 25 டிவைட் பண்ணா நமக்கு 2.5% கிடைக்குமா? ஸோ நமக்கு கிடைச்ச ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 2.5. ஓகே, அவ்வளவுதான். நமக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து மல்டிபிள் பண்ணிடலாமா? 2ஆல 100 மல்டிபிள் பண்ணா 200 கிடைக்கும். 1ஆல இந்த 2.5 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப டோட்டலா 702.5. அவ்வளவுதான். ஸோ பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கூட்டு வட்டி வீதம் ஆண்டுக்கு 12% என்ற வீதத்தில் 1/2 ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் எனில் ரூபாய் 5000 செலுத்தப்பட்ட பின் 1 வருடம் கழித்து மொத்த தொகை கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்னா நமக்கு டைரக்டா அரையாண்டுக்கு கொடுத்தாங்க. ஆனா இப்ப பார்த்துட்டோம்னா 1/2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பார்த்துட்டோம்னா 6/12 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், நமக்கு அரையாண்ட பேஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப 12 நம்ம 6ஆல் டிவைட் பண்ணா 2 டைம் கிடைக்குமா? அப்ப 2 வருஷத்துக்கு ரேஷியோ மெத்தட் எப்படி 2:1. அவ்வளவுதான். ஸோ இப்போ 5000க்கு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% சொல்லியிருக்காங்க. அப்போ 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 6% கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஆண்டுக்கு 12%, அரை ஆண்டுக்கும் போது நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 12% 2ஆல டிவைட் பண்ணா 6% கிடைக்கும். ஓகே, இப்போ 5000க்கு 6% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த 2 அடிச்சிடலாம். அடுத்த 5030, அப்போ 300 கிடைக்குமா? அடுத்து 300க்கு மறுபடியும் 6%. ஸோ எவ்வளவு கிடைக்கும்? 2 அடிச்சிடலாம். 3ஆல 6 மல்டிபிள் பண்ணா 18 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ 1600, அடுத்து 18, டோட்டலா 618. சேம் இதுக்கு முன்னாடி சம் இதே போல நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த இடத்துல நமக்கு பார்த்தோம்னா அரையாண்டுன்னு கரெக்டா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த டைம் 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, அடுத்த சம். ஸோ நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்களான்னா இல்ல, நமக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மொத்த தொகை கேட்டிருக்காங்க. நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா 618. அது கூட பிரின்சிபல் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்குமா? ஸோ நமக்கு 618 கூட பிரின்சிபல் 5000 ஆட் பண்ணும்போது 5618 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டோம்னா 5618. ஏன்னா நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட் 5618. ஓகே, அடுத்த சம். வட்டி அரை வருடமாக கூட்டப்படும் போது 18 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 10% என்ற வீதத்தில் ரூபாய் 1000 மீதான கூட்டு வட்டியை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு பிரின்சிபல் 1000 சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு 18 மாசம் சொல்லியிருக்காங்க, அரையாண்டு பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 18 மாசம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 6ஆல டிவைட் பண்ணணுமா? அதாவது அரையாண்டு பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் இயர்ஸை நம்ம 6ஆல டிவைட் பண்ணணும். நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 18 மாசம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 6ஆல டிவைட் பண்ணா 3 கிடைக்குமா? அப்ப 3 ஆண்டுக்கு நம்ம கூட்டு வட்டி எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம்? 3:3:1. அவ்வளவுதான். அடுத்த வெயிட் ஆஃப் 10%. அப்ப 2ஆல டிவைட் பண்ணா 5% கிடைக்குமா? அப்ப 5% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா போதும். ஓகே, இப்ப 1000க்கு 5% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த வச்சுக்கு இந்த அடிச்சிடலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம், 2ஆல 100 டிவைட் பண்ணா 50 கிடைக்குமா? அடுத்து மறுபடியும் 50க்கு 5% கால்குலேட்.
ஜஸ்ட் இந்த வச்சுக்கு இந்த அடிச்சிடலாம். 5ஆல 10 கேன்சல் பண்ணா 2 டைம் கிடைக்கும். 2ஆல 5 டிவைட் பண்ணா 2.5 கிடைக்கும். அடுத்து கிடைச்ச 2.5க்கு மறுபடியும் 5% கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம 2.5ன்னு கால்குலேட் பண்றதை விட 10ஆல மல்டிபிள் பண்ணி 25 கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஃபைனலா கிடைக்கக்கூடிய வேல்யூ மறுபடியும் 10ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம 2.5 10ஆல மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அதே போல கடைசியா கிடைக்கக்கூடிய வேல்யூவும் 10ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? பார்த்துட்டோம்னா எப்படி பண்ணலாம்? 75 நம்ம 100ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 டைம் கிடைக்கும். 4ஆல 5 டிவைட் பண்ணா நமக்கு 1.25 கிடைக்குமா? ஏன்னா 1 டைம்னா நமக்கு 4 கிடைச்சிடும். அடுத்து பேலன்ஸ் 1 இருக்கு. 1 நம்ம 4ஆல டிவைட் பண்ணா 0.25 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நம்ம 10ஆல டிவைட் பண்ணும்போது 0.125 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். மல்டிபிள் பண்ணிடலாமா? 3ஆல 50 மல்டிபிள் பண்ணா 150. அடுத்து 3ஆல 2.5 மல்டிபிள் பண்ணா 6 கிடைக்கும். அடுத்து பார்த்துட்டோம்னா 1.5 கிடைக்கும். அப்ப 7.5. அடுத்து 1ஆல இந்த 1.25 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, பிளஸ் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா 50, 57, 57, 5, 6 கிடைக்குமா? அப்ப 157.6 25 இருக்கு. அதனால நம்ம டைரக்டா 3ஆ கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஸோ அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 157.63. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டி பார்த்துட்டோம்னா 157.63. ஓகே, அடுத்த சம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ராகுல் 8000 18 மாதங்களுக்கு 10% வட்டி வீதம் கொடுப்பதில் முதலீடு செய்தார். அவருக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 18 மாசம் சொல்லியிருக்காங்க. அரையாண்டு பேஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம 6ஆல டிவைட் பண்ணோம் பார்த்துட்டோம்னா 3 கிடைக்கும். அப்ப 3 ஆண்டுக்கு 3:3:1 அவ்வளவுதான். அடுத்த வெயிட் ஆஃப் நமக்கு 10% சொல்லியிருக்காங்க. அப்ப 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 5% கிடைக்கும். ஸோ இப்ப 8000க்கு 5% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த வச்சுக்கு இந்த அடிச்சலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம். 2ஆல 800 அடிச்சோம்னா 400 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 400க்கு மறுபடியும் 5%. ஜஸ்ட் இந்த வச்சுக்கு இந்த அடிச்சலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம். 2ஆல 40 அடிச்சோம்னா 70 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 70க்கு மறுபடியும் 5%. இந்த வச்சுக்கு இந்த அடிச்சலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம். 2ஆல 2 அடிச்சோம்னா 1 டைம் கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் பண்ணா நமக்கு பார்த்துட்டோம்னா 1700 கிடைக்கும். அடுத்து 60, அடுத்து 1. அப்ப டோட்டலா 1761. ஸோ நமக்கு அவருக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி 1761. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். அரையாண்டுக்கு ஒருமை வட்டி கூட்டும் முறையில் ரூபாய் 24,000க்கு ஆண்டொன்றுக்கு 10% வட்டி வீதம் 1/2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்னா நமக்கு டைரக்டா 18 மாசம் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப பார்த்துட்டோம்னா 1/2 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு? 1 6/12 இருந்திருக்கும். இதை டிவைட் பண்ணி தான் நமக்கு 1/2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா நமக்கு 1.5 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 1.5 வருஷத்துக்கு 18 மாசம். அப்ப 6ஆல டிவைட் பண்ணா 3 கிடைக்குமா? ஸோ அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்துட்டோம்னா 3 கிடைச்சிருக்கு. அப்போ 3 ஆண்டுக்கு ரேஷியோ மெத்தட் படி 3:3:1 அவ்வளவுதான். அடுத்த ரேட் ஆஃப் 10% சொல்லியிருக்காங்க. 2ஆல டிவைட் பண்ணா 5% கிடைக்கும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? நமக்கு 24,000க்கு 5% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா இந்த வச்சுக்கு இந்த அடிச்சலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம். 2ஆல இந்த 2400 அடிச்சோம்னா 1200 கிடைக்குமா? அடுத்து 1200க்கு மறுபடியும் 5%. இந்த வச்சுக்கு இந்த அடிச்சலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம். 2ஆல 160 டிவைட் பண்ணா 60 கிடைக்குமா? அடுத்து கிடைச்ச 60க்கு மறுபடியும் 5% கால்குலேட் பண்ணணும்.
ஸோ பார்த்துட்டோம்னா எவ்வளோ கிடைக்கும்? இந்த ஜேக்கு இந்த அடிச்சலாம். 5ஆல 10 டிவைட் பண்ணா 2 டைம், 2ஆல 6 அடிச்சோம்னா 3 டைம், அவ்வளவுதான். ஸோ பார்த்துட்டோம்னா இங்க 3600 கிடைக்கும். அடுத்து 60 மல்டிபிள் பண்ணா 180, 3 மல்டிபிள் பண்ணா 3 தான் கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டலா 3783. நமக்கு கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி 3783, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. அசல் ரூபாய் 5000, ஆண்டு வட்டி வீதம் 4%, 1/2 ஆண்டுகள் அரையாண்டு பொறுமை வட்டி கணக்கிடப்படுகிறது. ஸோ நமக்கு காம்பவுண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான் நமக்கு 18 ஆண்டுகள்னு டைரக்டா கொடுத்தாங்க. 1/2 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அதாவது 1.5 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷத்துக்கு 18 மாசம், 6ஆல டிவைட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 கிடைச்சா நம்ம 3 ஆண்டுக்கு ரேஷியோ மெத்தட் படி 3:3:1. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எத்தனை சதவீதம்? 4% சொல்லியிருக்காங்க. அப்ப 4 2ஆல டிவைட் பண்ணும்போது 2%. ஏன்னா நமக்கு ஆண்டுக்கு 4%, அரையாண்டுக்கு கால்குலேட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட நீங்க 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, அவ்வளவு. சரி, இப்ப 5000க்கு நம்ம 2% கால்குலேட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? ஜஸ்ட் இந்த 2 அடிச்சிடலாம். 50 2ஆல மல்டிபிள் பண்ணா 100 கிடைக்கும். அடுத்து கிடைச்ச 100க்கு மறுபடியும் 2% கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிடல, பேலன்ஸ் 2 மட்டும்தான். அடுத்து கிடைச்ச 2க்கு மறுபடியும் 2%. பார்த்துட்டோம்னா 2ஆல 2 மல்டிபிள் பண்ணா 4 கிடைக்கும். 4 நம்ம 100ஆல டிவைட் பண்ணா 10ஆல டிவைட் பண்ணா 0.4 கிடைக்கும். அதுவே 100ஆல டிவைட் பண்ணும்போது 0.04 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் நீங்க கவனமா டிவைட் பண்ணிக்கணும், ஓகேவா? அவ்வளவுதான், நமக்கான இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து மல்டிபிள் பண்ணிடலாமா? 3ஆல 100 மல்டிபிள் பண்ணா 300 கிடைக்கும். 3ஆல 2 மல்டிபிள் பண்ணா 6 கிடைக்கும். 1ஆல இந்த 0.4 மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ டோட்டல் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா 306.04. ஜஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நீங்க இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க அப்படியே 4ன்னு எழுதிருந்தீங்கன்னா இந்த வேல்யூ நமக்கு தப்பு, ஓகேவா? ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அவ்வளவுதான். நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்து டைரக்டா ஆண்டு கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அடுத்து அரையாண்ட பேஸ் பண்ணி கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு டீட்டெயிலா ஒரு 18 சம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். ஓகே, அவ்வளவுதான்.